மஜ்லிஸை அலங்கரிப்பதற்காக இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்து மக்ரிபிலிருந்து அல்லது அஸரிலிருந்து அல்லது இஷாவிலிருந்து இங்கே உட்கார்ந்து கொண்டு எல்லா விதமான ஓதல்களையும் ஓதி இந்த மஜ்லிஸை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, வெளியிலிருந்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இருக்கிற சனத்திட ஏத்த அளவுக்கு சலாத்துக்கு பதில் வரல. சலாம் சொல்றது சுன்னத்து, பதில் சொல்றது வாஜிபு. பதில சரியா சொல்லாட்டி அவருக்கு குத்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இவ்வளவு நேரம் இந்த சத்தம் எங்க போன சொல்லுங்க பாப்போம். இதுதான் எங்கட தரீக்காவுக்கு நடந்துகிற பிரச்சனை. ஆட்கள் ஈகிறாங்க, சத்தம் இல்ல. ஆட்கள் ஈகிறாங்க, தாவியாவுக்கு வாரல்ல. ஆட்கள் ஈகிறாங்க, வீடுகளுக்கு போய் இஹ்வான்களை சந்திக்கிறல்ல, முகத்தம்களை சந்திக்கிறல்ல, ஹலீபாக்களை சந்திக்கிறல்ல, அல்லது ஹலீபாக்கள் இறங்கி வந்து முகத்தமீன்கள் முன்ஷிதீன்களை பார்க்கிறல்ல, நோய்வாய்ப்பட்டா விசாரிக்கிறல்ல, மையத்துகள் வந்தா போய் சந்திக்கிறல்ல, பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனையில பங்கெடுக்கிறல்ல. அதனால அப்படியே சத்தம் இல்லாமலே எங்கட தரீக்கா மங்கி கொண்டு போகிறது. தரீக்கா என்று சொல்லும் போது இன்னொருவரோட சண்டை பிடிக்கிறதோ, இன்னொருவருக்கு ஏசுறதோ, இன்னொருவரை தாக்குறதோ, இன்னொருத்த குறைய பேசுறதோ அல்ல. அழகான முறையில இந்த தொட்டவத்தை எடுத்துக்கொண்டா இவ்வளவு பெரிய ஒரு பள்ளிவாசல ஜாவியா என்று முதலாவதாக தந்து இதை கட்டி எழுப்பி முன்னோர்கள், முந்தி வாழ்ந்த உலமாக்கள், சாதாத்துமார்கள், ஷேகுமார்கள், உங்களோட முன்னோர்களான தனவந்தர்கள் இங்க வாழ்ந்துட்டு மௌத்தாகி இப்ப கபர்ல வாழக்கூடிய எவ்வளவோ ஸ்ரீதேவிகள், யா அல்லாஹ் அவர்கள் எல்லாத்த கபரை வெளிச்சமாக்கி வைப்பாயாக, விஷாலமாக்கி வைப்பாயாக, ஜன்னத்துல் பிர்தௌஸ்ல உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பாயாக. இந்த இடத்துல விசேஷமாக நாங்க ஒருத்தரை ஞாபகப்படுத்தணும், எல்லாரையும் ஞாபகப்படுத்தணும் தான். ஞாபகப்படுத்தக்கூடிய செல்வந்தர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஞாபகப்படுத்தக்கூடிய ஹலீபாக்கள் நிறைய இருக்கிறாங்க, ஞாபகப்படுத்தக்கூடிய முகத்தம்கள் நிறைய இருக்கிறாங்க, ஞாபகம் படுத்தக்கூடிய அடிக்கடி தரீக்காக்களுக்காக உயிரை மட்டும்தான் தியாகம் செய்யல, மற்ற ஒவ்வொருவரையும் சாக்ரிஃபைஸ் பண்ணினவங்க இந்த தொட்டவத்தையில நிறைய பேர் இப்பவும் இருக்கிறாங்க. அதே போல மௌத்தாவி கபர்லே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நான் எல்லாத்த பெயரையும் சொல்லாம எல்லாத்த பெயரையும் சொல்றதுக்கு அல்லாஹு தஆலா தேவையற்றவன். அனைவருக்கும் நாம் நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்த வேண்டும். ஒத்துரத்தோட பேரை சொல்ல போனால் லிஸ்ட் ஒன்று கொண்டு வாசிக்கணும் என்றாலும் இப்ப இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல தரீக்காக்களை ஹயாத்தாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன மௌலவிமார்கள், உலமாக்களை நமக்கு உருவாக்கி தந்த யாரு? இவரத்துல ஞாபகப்படுத்தக்கூடியவங்க யாரு? ரைசுல் முகத்தம். பேர் என்ன? முஹம்மத் ஆலிம் அல்லது முஹம்மத் மௌலவி அல்லது முஹம்மத் முஅzzin அல்லது முஹம்மத் தியாகி, எப்படியும் பேரை வச்சுக்கொள்ளுவோம். அவர் பட்ட கஷ்டம் அவர் இருக்கும் பொழுது ஒருத்தருக்கும் விளங்கல்ல, அவர் மௌத்தான பிறகுதான் அவருடைய பெருமதி தெரிய வந்தது. எனவே அல்லாஹ் அவருக்கு மட்டுமல்ல, அவருக்கு முன்னால யார் யாரெல்லாம் இங்க இருந்து ஹலீபாக்களாக இருந்து தரீக்காக்களை ஹயாத்தாக்கி யார் யார் கஷ்டப்பட்டார்களோ அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உயர்ந்த அந்தஸ்தை தருவாயாக. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டா, தொட்டவத்தை என்று சொல்லும் பொழுதே மனசில ஒரு கண்ணியம் ஒன்று வருது எல்லாருக்கும். அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். தொட்டவத்த ஜாவியா, தொட்டவத்த மக்கள், தொட்டவத்த பள்ளிவாசல் என்று சொல்லும் போது அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை வச்சிருக்கிறான். அது என்ன காரணம் என்று யாருக்குமே தெரியாது. அந்த கண்ணியம் வந்ததுக்கு காரணம் நம்முடைய மஷாயிஹ்மார்களுடைய துஆ பரக்கத். எங்களுடைய ஷேக் முகமது ஃபாசி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொட்டவத்தைக்கு வந்து காலடி வைக்காத ஊடு இருக்கிறா, அவங்க போகாத தாபியா இருக்கிறா, பள்ளிவாசல் இருக்கிறா, பேர் வைக்காத புள்ளை இருக்கிறா,
எல்லாம் போகணும், எத்தனை பேரோட சிரிக்கணும், எத்தனை பேரை அணைக்கணும், எத்தனை பேருக்கு பலவை எழுதணும், எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கணும். வந்தாங்க, துஆ செஞ்சாங்க, இஹ்லாஸோட நடந்து கொண்டாங்க. எங்கட முன்னோர்கள் எல்லாரும் இரக்கமா இருந்தோம், அவங்களோட ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருந்தோம். ஆனால் இப்பொழுது நமக்கு இடையில பெரிய பிளவுகள், ஒற்றுமை இல்லாத தன்மைகள், சின்ன சின்ன விஷயத்துக்கு சில்லற பிரச்சனைகளுக்கெல்லாம் வாய்த்தக்கங்களும் குதர்க்கங்களும் முனாஃபிக்குத்தனங்களும், ஒருத்தரை விட அவர், அவரை விட இவர், இவரை விட அவர். அல்லாஹ் யார் யாரையும் பாதுகாக்கணும். இந்த தொட்டவத்தையை பொறுத்த மட்டில் இன்னும் ஒற்றுமை கலையாமல் ஒற்றுமையோடு எல்லாரும் இருக்கிறாங்க. மனுஷன் என்ற அமைப்புல சின்ன சின்ன குற்றம் இருக்கும், மனுஷன் என்ற அமைப்புல புறம் பேசக்கூடிய தன்மை இருக்கும். எல்லாரும் 99% நல்ல மனுஷனாக முடியாது. எக்ஸாம்ல சின்ன பிள்ளைகள், நான் ஒரு கேள்வி கேட்கவா அவங்களோட? 7ஆம் வகுப்புக்கு மேலால படிக்கிற பிள்ளைகள் மட்டும் எனக்கு பதில் சொல்லணுமா? கேளுங்க பாப்போம். ஓ லெவல் பாடம் இருக்குதானே? யார் ஓ லெவல் செய்தவங்க கையோசத்துங்க பாப்போம். ஓ லெவல் செய்த பிள்ளைகள் கையோசத்துங்க. ஓ லெவல் செய்த பிள்ளைகள் கையோசத்துங்க. இல்லையா? 9ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் கையோசத்துங்க. 9ஆம் வகுப்பு யாரு? அவரா? அவரா? 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் கையோசத்துங்க. 8ஆம் வகுப்பு யாரு? அப்ப எல்லாம் குழந்தைகளா வந்தீங்க. யார் 8ஆம் வகுப்பு? நீங்க. அவரு 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 7ஆம் வகுப்பு. இப்ப ஒரு கையா வருது. 6ஆம் வகுப்பு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தர போறேன், கேட்டுக்கொள்ளணும். 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புல மார்க்ஸ் போடுவாங்க, அப்படித்தானே? 75க்கு மேல, 85க்கு மேல, 65க்கு மேல இப்படி மார்க்ஸ் போடுவாங்க. ஆனா ஓ லெவல் 10ஆம் வகுப்பு எக்ஸாமுக்கு போனா மார்க்ஸ் எத்தனைன்னு தர மாட்டாங்க. 75க்கு மேலேண்டா சி. இப்ப ஏயா? இப்புள்ள ஓ லெவல்ல ஏ. ஏண்டா 80க்கு மேல எடுக்கணும், பி என்றா 50 இல்லாட்டி 60க்கு மேல எடுக்கணும். அப்படி சி என்றா 35-40க்கு மேல எடுக்கணும். இந்த ஏக்கு ஏ லெவலுக்கு போனாலும் ஏ 80க்கு மேல எடுக்கணும். ஏன் 80க்கு மேல வச்சாங்க? 90க்கு மேல வைக்கலவா? 95க்கு மேல எடுத்தாத்தான் ஏ வைக்கலவா? 98க்கு மேல எடுத்தாத்தான் ஏ பாஸ், இல்லாட்டி பி தான் என்று சொன்னா என்ன தெரியுமா நடக்கும்? 5 புள்ளதான் பாஸ் ஆகும். எல்லா பிள்ளைகளும் ஞாபக சக்தி உள்ளவங்க அல்ல. எல்லா பிள்ளைகளுக்கும் 50 கேள்விக்கும் 50 பதில சரியா எழுத முடியாது. 10 கேள்வி சரி பிள்ளைகள் பிழை விடுவாங்க. விளையாட்டு புத்தி உள்ளவங்க பிள்ளைகள், மறதி உள்ளவங்க, வேலை வெட்டி உள்ளவங்களோட அகலங்கள் ஓடி திரிவாங்க. கல்யாண காட்சிகளுக்கெல்லாம் குடும்பத்தோட விளையாட்டு புத்தியில் ஓடி திரிதத்தோட படிச்சு 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 விளையாட்டு புத்தி படிப்பு, விளையாட்டு புத்தி படிப்பு. அதனாலதான் 80க்கு மேல எடுத்தாலும் ஏ. நீங்க 81 எடுத்தாலும் சரி, 98 எடுத்தாலும் சரி ஏ. என்ன காரணம்? நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். யாரும் பரிபூர்ணமா சம்பூர்ணமா திருந்தி வாழ முடியாது. புக்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் மனப்பாடமாக்கி கொண்டு வந்து எல்லாத்திலும் 99 எடுக்க ஏழும். 100 புள்ளையில 2 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் மேலுமா? அதே போலதான் அல்லாஹ்வுக்கு தெரியும், மனுஷன் குத்தம் செய்கிறவன், மனுஷன் தவறு செய்கிறவன். எனவே அவனுக்கு சான்ஸ் கொடுக்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். தாசுவா ஆஷூரா முஹர்ரம் மாதத்துல 2 நோம்ப பிடிச்சா 2 நோம்புக்கு 2 வருஷத்து பாவத்தை மன்னிச்சு போட்டுறான் அல்லாஹ். ஒழு எடுக்கும் போது சுபஹுல் லுஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா ஃபர்லான தொழுகை மட்டும் ஒழு எடுக்கும் பொழுது முகத்தை கழுவினா முகத்தால செஞ்ச பாவம் எல்லாம் கழுவுண்டு போகுது. கைய கழுவினா கையால செஞ்ச பாவம் எல்லாம் கழுவுண்டு போகுது. தலைய மசூதி செஞ்சா சிந்திச்ச தவறுகள் எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். கால கழுவினா காலால நடந்து போன ஹராமான இடங்களுக்கு போயிருப்போம், அல்லாஹ் மன்னிக்கிறான். 5 வக்துக்கும் அல்லாஹ் எங்களையே வெளிச்சாக்குறான், கழுகிறான்.
என்ன காரணம்? அல்லாஹ்க்கு தெரியும் மனுஷர்ல எல்லாரும் 100க்கு 100 முஸ்லிமாக வாழ முடியாது. என்னே எடுத்துக்கொண்டாலும் நீங்க என்ன பின்னுக்கால 2-3 சிஐடி மாதிரி ஆட்களை போட்டு என்ன குறைய தேடினா ஒவ்வொரு நாளும் 10-15 குறை வந்து கொண்டே இருக்கும். காரணம், நான் நபியும் அல்ல, ரசூலும் அல்ல, குத்துபும் அல்ல, வலியுல்லாம் அல்ல, நான் மனுஷன். அதனால மத்தவன் குறைய பேசி பேசி நாங்க எங்களே பாவத்தாளி ஆக்கிற மட்டும் தான் மிச்சம். தரீக்காக்கள் எங்களுக்கு வந்தது வெளிரங்கத்தை காட்டித்தரவல்ல, உள் ரங்கத்தை காட்டித்தர. உடம்ப சுத்தமாக்கவல்ல, கல்ப சுத்தமாக்கத்தான் தரீக்காக்கள் வந்தது. எவ்வளவு கஷ்டப்பட்டிப்பாங்க தெரியுமா வலிமார்கள், குத்துபுமார்கள். ஒவ்வொருத்த கல்ப தஸ்கியத்து நஃப்ஸ் என்று கல்ப வெளிச்சாக்கிறதுக்கு, கல்புக்குள்ள நல்ல குணத்தை போடுறதுக்கு, கல்புலிக்கிற கெட்ட குணத்தை வெளியில் எடுக்கிறதுக்கு. இது வெறுமனே மௌலவிமாரால செய்யலுமான வேலை அல்ல. தரீக்கா ஷேகுமாரால செய்யறது. தரீக்கா மஷாயிகுமார்கள், குத்துபுமார்கள், அல்லாவை அறிந்தவர்கள், அல்லாவை விளங்கினவங்க, மறைவானவைகள் அல்லாவால் காட்டி கொடுக்கப்பட்டவங்க, அவங்கதான் வலிமார்கள், அவங்கதான் காமிலான ஷேகுமார்கள். அவங்களுக்கு தான் சமுதாயத்தை திருத்தலாம். நாங்களும் 25 வருஷமா ஹுத்பா ஓதுறோம். 25 வருஷமா ஹுத்பா ஓதுறோம். எங்களுக்கு நாளைக்கு நடக்க போறதை சொல்ல தெரியுமா? வாசி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, தொட்டவத்தைக்கு வந்தாங்க, உட்கார்ந்தாங்க. ஒருத்தர் போன வருஷம் தான் கல்யாணம் முடிச்சாரு, புள்ள உண்டாவி, பொஞ்சாதிக்கு ஸ்கேன் ஒன்றும் இல்ல, ஒன்றுமே தெரியா. வாராரு மாப்பிள்ள, என் வைஃபுக்கு அவ பிரெக்னன்ட் ஆகிக்கிறாங்க, துவா செஞ்சு கொள்ளுங்க ஷேக் வாசி நாயகமே. அப்படியா? உங்களோட பிள்ளைக்கு இப்ராஹிம் என்று பேரை வைங்க. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா ஸ்கேன் பண்ணவும் இல்ல, யாரும் சொல்லவும் இல்ல, கேட்கவும் இல்ல. இப்ராஹிம் என்று பேரை வைங்க உங்களோட பிள்ளைக்கு. அப்படியா? சரி. 4 மாசத்தே போற புள்ள கிடைக்குது, ஆம்பளை புள்ள. இன்னொருத்தர் வாராரு, வாசி நாயகமே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எனக்கும் அப்படியே தான். நான் கல்யாணம் முடிச்சு 2 வருஷம், இன்னும் ஒரு செய்தியும் இல்ல. எங்க போனாலும் கேட்டு கேட்டிருக்கிறாங்க, துவா செய்யுங்களே எங்களுக்கு. அப்படியா? ஒரு தாளம் ஒன்று, பேனி ஒன்று, பாத்திமா ஜைனப் முஹம்மத் இந்த பேரை வைங்க பிள்ளைகளுக்கு. அதையும் தெரியா நுனியும் தெரியா. போயிட்டாரு. பார்த்தா 2 வருஷத்துல ஒரு புள்ள கிடைக்குது, பொம்பளை புள்ள. இன்னும் 2 வருஷத்துல இன்னொரு புள்ள கிடைக்குது, பொம்பளை புள்ள. இன்னும் 4 வருஷத்துல இன்னொரு புள்ள கிடைக்குது, ஆம்பளை புள்ள. அவருக்கு இப்ப 80 வயசு ஆக போகுது, அல்லது 40 வயசு ஆக போகுது, அல்லது 60 வயசு ஆக போகுது. இன்னும் ஒரு புள்ள அவருக்கு கிடைக்கல. ஏன்? இத்தகு விராசத்தல் மோமின், ஒரு மோமினுடைய அகப்பார்வையை பயந்துகோ. அவர் அல்லாஹ்வுடைய பார்வையை நூரை கொண்டு, ஒளியை கொண்டு பார்க்கிறார். எங்கேயோ போற குர்ஆன் ஆயத்தொன்று எடுத்துக்கொண்டு நாளைக்கு நடக்குது அல்லாஹ்க்கு மட்டும்தானே தெரியும், ஃபியூச்சர்ல நடக்குது அல்லாஹ்க்கு மட்டும்தானே தெரியும், ஷேக் ஃபாசியா இதை விட ஷிர்கான வார்த்தை அடியும் தெரியா, நுனியும் தெரியா, இஸ்லாமும் தெரியா, ஈமானும் தெரியா, ஹிசானும் தெரியா, தஸவ்வுஃபும் தெரியா, ஞானமும் தெரியா, கல்பும் தெரியா, ஃபுஆதும் தெரியா. சும்மா குர்ஆனுக்கு டிரான்ஸ்லேஷன் பார்த்துக்கிட்டு மார்க்கம் பேசினா சரி வருமா? மாணிக்க கல்லு எங்க இருக்குது? ஷஹத்து குழியில. நீங்க டயமண்ட் எடுத்தாலும் சரி, ரூபி எடுத்தாலும் சரி, ப்ளூ சஃபையர் எடுத்தாலும் சரி, 100 கோடி கல் எடுத்தாலும் சரி, ஷஹத்து குழியில தான் இருக்குது. அந்த கல்லை படைத்தவன் அல்லாஹ், கல்லை உருவாக்கியவன் அல்லாஹ், கல்லுக்கு உயிரை கொடுத்து வளர வைத்தவன் அல்லாஹ். ஆனா கல்ல தோண்டினவன் மனுஷன், கல்ல கண்டுபிடிச்சவன் மனுஷன், கல்ல கழுகி கொண்டு வந்தவன் மனுஷன், கல்ல வெட்டினவன் மனுஷன், ஒப்பம் போட்டவன் மனுஷன். அப்ப இது என்ன? இது ஒரு மனுஷன் பாவியாகத்தான் இருக்கிறான் பருவம் அடைஞ்ச காலத்தில் இருந்து. அந்த மனுஷனை திருத்திரத்துக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறது அல்லாஹ். ஆனா சபபுக்கு மனிதர்களை உருவாக்கித்தான் அந்த மனுஷனை மாணிக்கமாக மாற்றுகிறார், கட்டம் போலீஸாக மாற்றுகிறார்.
மஷாயிகுமார்களுக்குத்தான் அது முடியும், சாதாரண மக்களால முடியாது. டாக்டர் இருக்கிறாரு, தொட்டவத்தையில் ஒரு டாக்டர் இருப்பாரு, மெயின் ரோடுக்கு கோல் ரோடு போ தேவையில்லை இருப்பாரு நினைக்கிறேன். யார் சரி டாக்டர் வந்திருக்கோ தெரியா? டாக்டர் எல்லாமே டாக்டர் தானே, டிஆர் தானே போடுவாங்க எல்லாரும். டிஆர் ஒரு டாக்டர் போட்டா டாக்டர், அப்படித்தானே? இந்த டாக்டர் மார்க்கிறதுல வித்தியாசம் உண்டிக்கா? டாக்டர் நாளைக்கு இந்த பாப்பாக்கு பைபாஸ் பண்ண சொல்லி என்ன கொழும்புக்கெல்லாம் புகையலாம், நீங்க இந்த பைபாஸ் பண்ணிட்டாங்களே டாக்டர் கேட்டா இதை விட மடத்தனமான ஒரு பேச்சு ஒண்டிருக்கா? பைபாஸ் பண்ற டாக்டருக்குள்ள தகுதி என்ன? பைபாஸ் பண்ற டாக்டருக்குள்ள உள்நோக்கம் என்ன? பைபாஸ் பண்றதுக்கு 2 நாளைக்கு முந்தையே அவரை கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணி அவருடைய சுகரை டெஸ்ட் பண்ணி அவருடைய கொலஸ்ட்ராலை டெஸ்ட் பண்ணி வேறொரு டாக்டர் வந்து பார்த்து அந்த ரிப்போர்ட்டை எடுத்து இவருக்கு அலர்ஜிக்கு இருக்குதா, சைடு எஃபெக்ட் இருக்குதா, இவருக்கு ஆபரேஷன் பண்ண ஏழுமா, இவருடைய ஹார்ட் பீட் எப்படி, இவருடைய பிரஷர் எப்படி, 3 நாள் செக் பண்ணின பிறகுதான் நெஞ்ச பொளந்து ஹார்ட்டை வெளியில் எடுக்கிறாங்க. டாக்டர் என்று எல்லாருக்கும் எல்லாம் செய்ய முடியுமா? உலமாக்கல்ல ஆரிபீன்கள் இருக்கிறாங்க. உலமாக்கல்ல என்னைய போல மிம்பருக்கேறி ஹுத்பா ஓதி தாரோலின கிதாப வாசிச்சு பயான் பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. உலமாக்கல்ல ஆரிபீன்களான முகத்தை பார்த்து வந்த நோக்கத்தை சொல்லக்கூடிய அவுலியாக்களும் இருக்கிறாங்க. கிதாபுல உலமாக்கல் 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 என்று சொன்னது என்னைய போல இஸ்கான் மௌலவிய போல மௌலைமாரை அல்ல. உலமாக்கல் என்று சொன்னது மிகப்பெரிய ஞானவான்களை, இல்மு கடல்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இறை நேச செல்வர்கள். எனவே அல்லாஹ்வுடைய இறை நேசர்களுக்கு இந்த உலகத்தில் பயமும் இல்லை, மறு உலகத்தில் ஆகிரத்தில் கவலையும் இல்லை. அப்ப நாங்களும் பெரிய உலமாக்கல் தானே என்ன நாங்க பயப்படாம இருக்கணுமே? சுனாமிக்கு பயம், கொரோனாக்கு பயம், பாம்புக்கு பயம், பூமி அதிர்ச்சிக்கு பயம், வெள்ளத்துக்கு பயம். அல்லாஹ் சொல்றான் அறிந்து கொள்ளுங்க, நிச்சயமாக அவுலியாக்களுக்கு பயமே இல்லை. அது என்னது? பயமே இல்லைன்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? மற்ற எல்லாருக்கும் பயம் இருக்குது. அல்லாஹ்ட தவக்குலை பத்தி நான் 1 hour பேசுறேன். அல்லாஹ்ட தவக்குல், அல்லாஹ் மட்டும்தான் நம்பணும். அல்லாஹ் நாடாம நடக்காது, அல்லாஹ் நாடினா மட்டும்தான் நடக்கும். அல்லாஹ்ட நாட்டம் இல்லாம எந்த ஒரு வஸ்துக்கும் தீங்கு செய்ய முடியாது என்று பயான்ல சொல்லிட்டு தக்வா பத்தி தவக்குலை பத்தி பேசி நீங்க எல்லாரும் உச்சகட்டத்துக்கு போய் சுப்ஹானல்லாஹ். அப்ப நாங்க எல்லாரும் எங்க இந்த மனுஷன் பேசுற பேச்ச பார்த்தா இவற்ற தவக்குல் எங்க இருக்கும் என்று யோசிக்க செல்ல மேல இருந்து ஒரு பாம்பு ஒன்று விழுது, ஃபர்ஸ்ட் கோடு நான் தான். இப்ப என்ன தவக்குல் எங்க? தவக்குல் எங்க? இந்த அல்லாஹ்க்கு மட்டும்தான் பயம், உலக படைப்புக்கு பயம் இல்லை என்ற எங்க? பாம்புக்கும் பயம், கரடிக்கு பயம், சிங்கத்துக்கு பயம், தேளுக்கு பயம், நெரும்பு கடிச்சா டெங்கு வந்துருமோ என்று பயம். அவுலியாக்களுக்கு இது ஒன்றும் இல்லை, ஒரு பயமும் இல்லை. என்ன காரணம்? அவுலியாக்களுக்கு பயமே இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, என்ன காரணம்? காரணம் ஒன்றும் இல்லை. அவங்களோட கல்புல அல்லாஹ்வின் ரசூலின் தவிர வேற ஒன்றும் இல்லை. மன் ஹாபல்லாஹ ஹாபஹு குல்லு ஷை. யார் மஹப்பத்தோட ஹைபத்தோட அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ அவருக்கு அல்லாஹ் அல்லாத அனைத்தும் பயப்படும். அல்லாஹ் அல்லாத அனைத்தும் பயப்படும். மன் கான லில்லாஹி வ கான அல்லாஹு லஹு. யார் அல்லாஹ்வுக்கென்றே தன்னை அர்ப்பணிக்கிறாரோ, அல்லாஹ்வுக்கென்றே தன்னை கொடுத்து விடுகிறாரோ, அல்லாஹ் அவனை அவருக்கு கொடுத்து விடுகிறான். இப்ப கல்புக்குள்ள அல்லாஹ் இருந்தா யாருக்கு பயம்? இருட்டுக்கும் பயம் இல்ல, வெளிச்சத்துக்கும் பயம் இல்ல, வானத்துக்கும் பயம் இல்ல, பூமிக்கும் பயம் இல்ல, மலைக்கும் பயம் இல்ல, வெயிலுக்கும் பயம் இல்ல. வலிமார்கள் நான் என்ன சொன்னாலும் அல்லாஹ் செஞ்சு தருவான். நான் அல்லாஹ்வுடைய இறை நேசராக மாறிவிட்டேன். அல்லாஹ் என்னை மறக்க மாட்டான், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான்.
அல்லாஹ் என்னை சீரழிக்க மாட்டான். அங்க மைக் சமைக்கட்டும், நீங்க எல்லாரும் இங்க பாருங்க, இல்ல நானும் சேர்ந்து மைக் சமைக்க வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிந்தனையோட வாழ்ந்தவர்கள் தான் வலிமார்கள், குதுபுமார்கள். அவங்களுக்கு நிகரே இல்லை. அவங்க நினைச்சா அல்லாஹ் நிறைவேற்றுவான், அவங்க விரும்பலையா அல்லாஹ் அதை நடக்க விட மாட்டான். காரணம், அல்லாஹ் அவர்களை வழிநடாத்தி கொண்டிருக்கிறான். நாங்க வலீஃபாவில் ஓதுறோம், தஹஸ்ஸன்து பில் இஸ்ஸத்தி வல் ஜபரூத். அல்லாஹ்வுடைய ஜபரூத் என்று சொல்லக்கூடிய அந்த தரஜாவில் இருக்கக்கூடிய கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வுடைய கோட்டைக்குள்ளே நான் புகுந்து விட்டேன். நாங்கள் அல்லாஹ்வுடைய கோட்டைக்குள் இருக்கிறோமா, ஷைத்தான்ட கோட்டைக்குள் இருக்கிறோமா, முனாஃபிக்கோட கோட்டைக்குள் இருக்கிறோமா? எங்கட கல்பு சுத்தமா இருக்கிறதா? விக்ரி செய்கிறோமா? விக்ரி செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகிறதா? தொழுகிறோம், வஅகிமி ஸலாத்த லிذிக்ரி, என்னை விக்ரி செய்வதற்காக தொழுகையை நிலைநிறுத்துங்கள். இந்த மைக் யாருக்கு? எனக்கா? வஅகிமி ஸலாத்த லிذிக்ரி, என்னை விக்ரி செய்வதற்காக, என்னை ஞாபகப்படுத்துவதற்காக, என்னை மறக்காமல் இருப்பதற்காக தொழுகையை நிலைநிறுத்துங்கள். அப்ப தொழுகையும் விக்ர் தான், தொழுகையும் விக்ர் தான். அவுலியாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பதும் விக்ர் தான். காரணம், சித்தியங்கள், சுவதாக்கள், சாலிஹீன்களை பின்பற்ற சொன்னான், அவர்களுடைய வழியில நடக்க சொன்னான். அவர்களை புகழும் இடத்தில், ஞாபகப்படுத்தப்படும் இடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹமத்து, சகீனத் என்னும் அமைதி, ரஹமத்து, பரக்கத் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. நாம் எந்த அளவு பாக்கியசாலிகள் என்று சொன்னால், கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள இருந்து நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தகப்பர்கள் வரையில், உஸ்தாதுமார்கள் வரையில், ஆசிரியர்மார்கள் வரையில் ஒருத்தரையும் விடாமல் நன்றி செலுத்துகிறோம். எல்லாருக்கும் நன்றி செலுத்தக்கூடிய அந்த சில்சிலாவில் வந்த அனைவரையும் ஞாபகப்படுத்தக்கூடிய அமைப்பை நமது தரீக்காக்களில் உள்ள மஷாயிகுமார்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. குர்ஆனை மட்டும், ஹதீஸை மட்டும் தான் பின்பற்றுவோம் என்று வந்துவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? ஹிஜ்ரி 300க்கு பிறகு வந்த செய்தியை யாரும் நம்ப மாட்டோம். ஏன்? ஹிஜ்ரி 300க்கு பிறகு வந்த செய்தி குர்ஆனிலும் கிடையாது, புகாரியிலும் கிடையாது, முஸ்லிமிலும் கிடையாது, திர்மிதியிலும் கிடையாது, நசாயிலும் இல்ல, அபூதாவுதிலும் இல்ல, இப்னு மாஜாவிலும் இல்ல. தேடி பெரட்டினாலும், உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கு போய் லைப்ரரியை பெரட்டினாலும் குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் உள்ளே ஹிஜ்ரி 300க்கு பிறகு வாழ்ந்த இமாம்களுடைய, வலிமார்களுடைய, நல்லடியார்களுடைய சரித்திரம் அங்க இல்ல. ஏன்? ஹிஜ்ரி 300க்குள்ள மதுஹபுல 4 இமாம்களும் வந்துட்டாங்க, ஹதீஸ் கலை வல்லுநர்கள் 6 பேர் சியாவுசித்தா வந்துட்டாங்க. ஏதாவது தஃப்சீர்ல தான் பார்க்கணும், ஏதாவது வேறொரு ஹதீஸ்ல பார்க்கணும். கேட்டா புகாரி முஸ்லிமா இல்ல, அப்ப நம்ப மாட்டோம். அப்ப எப்படி அப்பா இந்த 300 400 நம்புற? 500ல வந்தவங்க சும்மா இருந்தாங்களா? ஹிஜ்ரி 600ல வந்தவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? இலங்கைக்கு எப்படி இஸ்லாம் வந்தது? 10-15 சஹாபாக்கள் இறக்குமதி செஞ்சாங்களா? இலங்கைக்கு இஸ்லாம் வந்தது சஹாபாக்களை கொண்டா? இலங்கைக்கு இஸ்லாம் வந்தது தாபியின்களை கொண்டா? இலங்கைக்கு இஸ்லாம் வந்தது அத்வாஉ தாபியின்களை கொண்டா? இலங்கைக்கு இஸ்லாம் வந்தது மஷாயிகுமார்கள் மூலமாக. 1-2 சஹாபாக்கள் வந்திருப்பார்கள், அல்லாஹு ஆலம். அவங்கதான் முழு இலங்கைக்கும் இஸ்லாத்தை பரப்பினார்கள் என்றால் அப்படி கிடையாது. சஹாபாக்கள்
வேறு வேறு நாடுகளுக்கு போனார்கள். ஆனால் இலங்கை நாட்டை பொறுத்த மட்டில் முஹையத்தீன் பள்ளிகளாக முஹையத்தீன் பள்ளி என்று 350க்கு மேற்பட்ட பள்ளிவாசல்கள் மஷாயிகுமார்களால் தான் வந்தது. அதே போல ஜாபியாக்கள், அதே போல வேறு வேறு தரீக்காக்களுடைய தக்கியாக்கள், இவைகள் அனைத்தும் பெரிய பெரிய ஜாபியாக்களாக இருந்துதான் பள்ளி வாயல்களாக புதுசாக வக்ஃப் செய்தார்கள், மாற்றினார்கள். இப்ப எந்த அளவுக்கு என்று கேட்டால் முஹையத்தீன் என்பதை மறைத்து கிராண்ட் மாஸ்க் மட்டும்தான் இப்ப மிச்சம். ஜாவியா என்பதை மறைத்து பள்ளிவாசல் என்பது மட்டும்தான் மிச்சம். ஜாவியா என்பதை மறைத்து ஜும்மா மஸ்க் என்பது மட்டும்தான் மிச்சம். இப்ப இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு ஜாவியாண்டா என்னன்னு தெரியுமான்னு கேட்டா, ஜாவியாவா அது என்ன? ஜாவியாண்டா என்ன? அவுலியாக்கள். அவுலியாவா யாரு? குத்துபுமார்கள். குத்துபா நான் 15 வருஷமா கேள்விப்படவே இல்லையே. எனவே இந்த தொட்டவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜாவியா, இந்த பள்ளிவாசல் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அமைப்பில் ஊரில் எந்த பிரச்சனைகளும் வராமல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையோடு போய்கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் தரீக்காக்கள் கியாமத்து நாள் வரையில் இருக்கும், அதை யாராலும் இல்லாமலாக்க முடியாது. சிலவெல்லாம் நினைக்கலாம், இது கிழவனோட முடிஞ்சு வைத்திருமாப்பா, நாங்க அப்படியே சின்ன பிள்ளையோட ஓத வைப்போம். அது கிழவனோட அப்படியே முடிஞ்சு கிழவியோட முடிஞ்சு அப்படியே ஒரு காலத்துல 35-40 வருஷத்துக்கு பிறகு இது இல்லாமல் போயிடும். அப்படித்தான் 40 வருஷத்துக்கு முந்தின்னு நினைச்சோம், அப்படித்தான் 60 வருஷத்துக்கு முந்தின்னு நினைச்சோம், அப்படித்தான் 100 வருஷத்துக்கு முந்தின்னு நினைச்சோம். இல்ல, அது ஒரு நாளும் நடக்காது. காரணம், கல்வை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வழி தரீக்காவுடைய வழி. ஆனால் தரீக்கத்தில் உள்ளவர்கள் அதை சரியா எடுத்து நடக்காததனால இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. டாக்டர் கிட்ட போய் மருந்தெல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேல மருந்து எழுதி அந்த தாழ் துண்ட சாக்குல போட்டுக்கொண்டு ரோட்டு வழிய டாக்டரை பாராட்டி கொண்டு திரியாரு. இன்னும் பார்மசி போகவும் இல்ல, ஆன்டிபயோட்டிக் எடுக்கவும் இல்ல, மருந்து எடுக்கவும் இல்ல. டாக்டர்கிட்ட போயிட்டு 7 நாள் இன்னும் டாக்டரை பாராட்டி கொண்டு மட்டும் சுத்துறாரு. டாக்டரா அவர் பேசின பேச்சு என்ன கைய பிடிச்சோன்னே நசலெல்லாம் போயிட்டப்பா. அவர் சிரிச்சு கொண்டு 2-3 கேள்வி கேட்டாரு, சரியா சொன்னாரு. அல்ஹம்துலில்லாஹ், இவர் தானப்பா டாக்டர். டாக்டரை புகழ்றாரு, பாராட்டுறார். 10 நாளில் அடுத்த டெஸ்ட் எடுத்துக்கொண்டு வர சொல்லி இப்ப மருந்த பாவிச்சிட்டு மருந்த குடிக்கணுமா இல்லையா? மருந்த குடிச்சாத்தானே உள்காயம் ஆறும், மருந்த குடிச்சாத்தானே கிருமி சாவும். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் மனாக்கி பண்டு கொண்டு நாங்க என்னென்னமோ எல்லாம் ஓதிட்டு சாப்பாட்டையும் திண்டு போட்டு நாங்க அப்படியே ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய ஓதல்கள், வல்லீபாவில் வரக்கூடிய திக்ர் ஸலவாத்துகள், குர்ஆன் ஆயத்துகள், யாக்கூத்தியாவில் வரக்கூடிய ஸலவாத்துகள், அதே போல நல்ல குணமா நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், குடும்பத்தோட சேர்ந்து நடக்கக்கூடிய முறைகள், இவைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க மருந்து துண்ட சாக்குல போட்டுக்கொண்டு மருந்து குடிக்காம சுத்தின மாதிரி நாங்க தரீக்கா என்று சொல்லிக்கொண்டு திரிஞ்சா எங்களிடத்துல முன்னேற்றம் வராது. அல்லாஹ்வுடைய நூறானியத்து கல்வுக்கு வர மாட்டாது. காரணம், நாம சரியான முறையில் 5 வக்து தொழுகையை பேணி சுபஹுடைய நேரத்தில் இருந்து ஔராதுகளை சரியாக ஓதி கல்பில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை கொலை செய்யணும். பொறாமை, முனாஃபிக்தனம், அல்லாஹ்வுடைய தவக்குல், என்ன நடந்தாலும் என்னைய இன்னும் ஒரு மனுஷனுக்கு உயர்த்தவும் முடியாது, என்னைய இன்னொரு மனுஷனுக்கு சீரழிக்கவும் முடியாது. அல்லாஹ் நினைச்சா மட்டும்தான் நடக்கும் என்ற எண்ணம் இருந்தா ஒத்தரையும் வெறுக்க மாட்டோம். அவன் தான் வெட்டி நினைய, இவன் தான் மனசை போட்டு மைண்ட பொய்சன் பண்ணி என்னைய வெறுப்பிச்ச. இந்த குடும்பத்தால தான் எங்களுக்கு நிம்மதி இல்ல. இவள் தான் என்ன கல்யாணத்தை பிச்ச, இவள் தான் என்ன பிள்ளை இன்னாருக்கு மாப்பிள்ளை இருக்குடல்ல. யா அல்லாஹ், 5 வக்துக்கும் அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅதிய லிமா மனஅத, இந்த துஆவை ஓதுறது முக்கியமான சுன்னத். எப்போதும் நம் ஆயத்துல் குர்சி ஓத முந்தி ஏன் சொன்னாங்க இத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்?
5 வக்துக்கும் பொருள் தெரியாம ஓதி சரி வராது. பொருள் விளங்கணும், பொருள் விளங்கியோனும். பொஞ்சாதி கிட்ட மாப்பிள்ள வந்து சொல்றாரு, நான் உங்களோட உசிறு மாதிரி இறக்கம், நான் சம்பரிக்கியதெல்லாம் என் தாய் தாப்பனுக்கும் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். நான் சம்பரிக்கியதெல்லாம் உங்களுக்கு எப்ப தேவையோ தாரன் இன்ஷா அல்லாஹ். பரக்கத்தான் நாம் எப்ப உங்களே ஒன்று கவலைப்படவானும், டென்ஷன் ஆவானும். நான் உங்களோட இறக்க உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று உரமா செல்றாரு. அவ கேட்டுக்கொண்ட சும்மைக்கியா பார்த்தா எந்த கேஸ் இவர் ஜப்பான் பாஷையில சொல்லி, அவங்க ஜப்பான் பாஷை தெரியுமா? பொருள் தெரிஞ்சோ தெரியலையோ நீங்க குர்ஆன் ஓதினா சவாபு கிடைக்கும், அது வேற விஷயம். பொருள் தெரிஞ்சோ தெரியலையோ நீங்க தொழுகைக்கு வந்து நின்றா இமாம் ஓதுறாரு அதை கேட்டுக்கொண்டிருங்க, சவாபு கிடைக்கும், அது வேற விஷயம். பொருள் தெரியுமோ தெரியாதோ இமாம் ஜமாத்துக்கு போற ஹத்தீப் துவா ஓதுறாரு, துவாவுக்கு ஆமீன் சொல்லுங்க, அதுக்குள்ள கூலி கிடைக்கும், சவாபு கிடைக்கும், நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் சில முக்கியமான மல்டி விட்டமின் மாதிரி எலும்புகளுக்கு, முள்ளுக்கு, நரம்புக்கு, கண்ணுக்கு மல்டி விட்டமின் மாதிரி சில மருந்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா தந்தாங்க. அதுல ஒன்றுதான் கல்புக்கு நோய் வராம இருக்கிறதுக்கு, பொறாம வராம இருக்கிறதுக்கு, மற்றவண்ட வெறுப்பு வராம இருக்கிறதுக்கு. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத, யா அல்லாஹ் நீ யாருக்காவது கொடுத்துட்டா என்றா, கொடுக்க நாடிட்டா என்றா உலகம் சேர்ந்தாலும் தடுக்கேல வந்து சேரும். வலா முஅதிய லிமா மனஅத, நீ மட்டும் தடுத்துட்டா என்றா, நீ மட்டும் கொடுக்கிறல்ல என்று முடிவெடுத்துட்டா என்றா உலகமே சேர்ந்தாலும் கிட்ட கூட வராது. ஓண்ட குதிரத்தை கொண்டுதான் நடக்கும், நாட்டத்தை கொண்டுதான் நடக்கும். இத ஒரு நாளைக்கு 5 வக்துக்கும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சொல்லி போட்டு சுப்ஹானல்லாஹ் அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் சொல்லிட்டு அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வ லா முஅதிய லிமா மனஅத, இந்த எண்ணத்தோட யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஒரு நாளைக்கு 5 பயணம், யா அல்லாஹ் நீ நாடாம ஒன்றும் ஆகாது, எல்லாம் உண்ட கையில தான் யா அல்லாஹ். அந்த 5 பயணம் இவர் நினைச்சா, அது ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கிறவரா இருக்கட்டும் கவலையோடு உள்ளவரா இருக்கட்டும், பணக்காரரா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும், இந்த எண்ணம் ஒரு நாளைக்கு 5 பயணம் என்றா ஒரு மாசத்துக்கு 150 பயணம் சிந்திக்கிற, ஒரு மாசத்துக்கு 150 பயணம். இது ஒன்றையும் யோசிக்காம வெறுமனே எத்தனை வருஷம் வைத்தங்களுக்கு யோசிச்சோமா? وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, அல்லாஹ்வை தவக்குல் வச்சா, அல்லாஹ்வை நம்பினா, அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற எண்ணம் இருந்தால் அவன் மட்டும் போதும் என்ற குர்ஆன் ஆயத்தை எந்த அளவுக்கு நாங்கள் யோசிச்சிக்கிறோம்? ஒரு ஜனாஸா வந்து போகுது. ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட முரீதுகள்கிட்ட கேட்கிறாங்க, இந்த ஜனாஸா போகுதுதானே, இவர் இப்ப எழும்பி வருவாரா? அவங்க பார்த்தாங்க, என்னடா ஹயாத்து கேட்காத கேள்வி உண்டு. ஹசன் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு யாரு? தாபிஈங்கள்ல உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவங்க, அவங்களும் ஒருத்தர். அவங்களுக்கு பேர் வச்ச உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வளர்ந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு மனைவியிட மடியில வளர்ந்தாங்க. கேட்கிறாங்க, இந்த மையத்தை எழும்பி வருமா? வராது. மௌத்தானவர் எப்படி எழும்பி வருவார்? வரமாட்டார். சரி, சப்போஸ் அவர் எழும்பி வந்துட்டா என்ன செய்வார்? இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டுட்டாரு, சக்கராத்தை கண்டுட்டாரு, மௌத்தானா என்னென்ன இருக்குது, மௌத்துக்கு பிறகு என்ன வரப்போகுது, இவ்வளவு நாளும் நான் காலத்தை வீணாக்கினேன், நேரத்தை வீணாக்கினேன், ஒண்ணுமே செய்யலாம், போயிட்டு திடீரென்னு மௌத்து வந்துட்டு இப்ப கேட்கிறாரு சக்கராத்துல, யா அல்லாஹ் எனக்கு ஒரு செக்கனாவது தா, எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு ஓடி வாரன்னு கேட்கிறார். கொடுக்கப்பட மாட்டாது. அந்த நம்பிக்கையில தான் கேட்கிறாங்க. தப்பி தவறி இவர் இப்ப எழும்பி வந்தா என்ன செய்வார் சொல்லுங்க பாப்போம். இவர் எழும்பி வந்தா பாவமே செய்ய மாட்டார், நன்மையில மூழ்குவார். ஈக்கிற சொத்து செல்வம் எல்லாத்தையும் தூக்கி அல்லாஹ்வுக்காக அள்ளி கொடுத்து போட்டு மறுபடியும் மௌத்தாகத்தான் பார்ப்பாரு. அப்படியா? அப்படியா? ஓ அப்படித்தான். மறுபடியும் கேட்கிறாங்க, சரி அவர் எழும்பி வந்தா தானே அது எழும்புவாரா?
மறுபடியும் என்னடா கேட்கிறாங்க இமாம் அவங்க, அவர் வர மாட்டாரு, அவர்கிட்ட உசிர் இல்ல. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அந்த உசிரி பொங்கலோல்கிட்ட இருக்கா இல்லையா? இந்த சந்தக்குள் இருக்கிற மையத்தாக நீங்க இல்லையே, நீங்க இல்லையே, நீங்க இல்லையே, நீங்க இல்லையே, நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்க சந்தக்குல என்றா உங்களோட நிலைமை இதுதான். எனவே எனக்கு எப்ப மௌத்து வரும் என்று தெரியா, டைம் லிமிட் இல்ல, டெட்லைன் இல்ல, வயசு இல்ல, நேரம் இல்ல. மௌத்துக்கு பயந்து அல்லாஹ்வை கூட்டாளியாக ஆக்கிக் கொள்ளுங்கோ. இதுதான் அவுலியாக்கள் உபதேசம், இதுதான் ஞானவான்கள் உபதேசம். கல்வை சுத்தமாக்குவது. தரீகாக்கல்ல 100% தான் மனாக்கி போதுறதும் ஹலராவும் ஒலிவையாக்குத்தியம். மற்ற 95% கல்ப சுத்தமாக்கி ஸ்ரீதேவியாக வாழ்ந்து சமூக சேவையோட மக்களுடைய திருப்பொருத்தத்தோட மாணிக்கமாக மௌத்தாகிறது. எல்லாத்தையும் விட்டுட்டோம். அந்த 5% வாராண்டு பார்த்தா அதுக்கும் ஆட்களை காணல. அப்ப 2% அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, புறம் பேசி 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 இன்னொத்தண்ட ஐப கிளறி 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 இன்னொத்தண்ட பலாய் முசீபத்தை பத்தி பேசி 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 உனக்கு அப்படியே பலவித்துதா, உனக்கு இது உடையலாதா? ஸல்லல்லாஹு உடைய சொன்னாங்க, சஹாபாக்களும் உடைய சொன்னாங்க, இமாம்கள் அவுலியாக்கள் எல்லாருமே பானம் பானம் எவ்வளவு சொன்னாலும் பலவித்தம். 4 பேர் சேர்ந்தா 40 வீட்டை பத்தி பலாய் கலவுறது பரலங்களுக்கு. அலி ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உனக்கு அப்படி இந்த புறம் பேசுறது பேக் பைட்டிங் என்றுவாங்க, பின்னால பேசுற ஒருத்தரோட குறைகள் ஐபுகள் குறைகள், இதை உனக்கு விட்டு போடலதா? ஏலாதா? சரி, அப்படி ஏலாட்டி நான் ஒரு முறை ஒன்று சொல்லித்தார், அதை செய். என்ன முறை சொல்லுங்க பாப்பா. நீ பேசுறது உன் வாப்பாடையும் உம்மாடையும் ஐபுகளை வெளியில பத்தி சொல்லி திரி. உன் வாப்பாடை மும்மாடை பலாய் முசீபத்து புறம் பேசி நல்லா ஏன் தெரியுமா? கியாமத்தினால உன்னை பெற்றத்துக்காக வளர்த்ததுக்காக உனக்காக அழுகத்துக்காக உன் நன்மை எல்லாம் உம்மா வாப்பாக்காவது போய் சேரட்டுண்டா. நீ விரோதி விரோதி கோவக்காரன் கோவக்காரன் பொறாமக்காரன் முனாவுக்கு அப்படி இப்படி என்று உன்னோட கோபிச்சுக்கோ நிக்கியவனை பத்தி நீ புறம் பேசி பேசி கியாமத்தினால உண்ட அமல்கள் எல்லாம் அவனுக்கு போகும்போது இத பார்த்தா அதே போதும்டா, நீ நரகத்துக்கு போக தேவையில்லை. உண்ட தஹஜ்ஜத்தில் ஒரு பங்கு, நோம்பில் ஒரு பங்கு, ஜக்காத்து சதக்கால் ஒரு பங்கு, ஸிக்ர் ஸலவாத்தில் ஒரு பங்கு, எல்லாம் உண்ட விரோதிக்கு போகும். அதனால இன்னொருத்தட குறைய தேட வேண்டாம், அவனும் அல்லாஹ்வுடைய அடியான். உதாரணமா சொல்றேனே, உதாரணமா இந்த சைட்ல முஸ்தபான் ஒருத்தர் இருக்கிறார், மெய்க்கிறாரோ தெரியா. இந்த சைட்ல முஸ்தபான் ஒருத்தர் இருக்கிறார், இந்த சைட்ல முஜிதபான் ஒருத்தர் இருக்கிறார். 2 பேரும் முஸ்லிம்கள். முஸ்தபாக்கும் முஜிதபாக்கும் இடையில சண்டை தக்கம் வந்து 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 ஜெம்ம பகையாவி ஹயாத்து மௌத்தும் இல்ல, கண்டடத்துல சண்டை முடிக்கிற லெவலுக்கு பிரச்சனை முத்தி. இந்த முஸ்தபா உண்ட விளங்கிக் கொள்ளணும், அடே பெத்த தாயை விட 70 மடங்குக்கும் அதிகமாக அல்லாஹ் இரக்கம் என்று சொல்றானே, அதுக்குள்ளுக்கு முஜிதபான் இருக்கிறார். முஸ்தபா நினைக்க கூடாது எந்த விரோதி என்னத்தால் அவன் நாசமாகுவான், அவன் அநியாயம் செய்யப்படுவான், அவன் அப்படி ஆகுவான் இப்படி ஆகுவான் என்று நினைக்க வானம். அவனும் அல்லாஹ் அடியான். முஜிதபா நினைக்கோணும், முஸ்தபா என்ற விரோதி தான், ஆனால் அவனும் அல்லாஹ்வுடைய இறக்கப்பட்ட அந்த அடியார்கள் ஒருத்தன் தான். அவனை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். பெற்ற தாயை விட 70 மடங்கு அல்லாஹ் முஸ்தபாவோட இறக்கம், முஜிதபாவோட இறக்கம். இப்ப ஒரு டீப்பான விஷயம் ஒன்று பேச போறோம், கொஞ்சம் தெளிவா கேட்கும். எங்களுக்கும் அல்லாஹ்க்கும் இடையில 1000 பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னிச்சு ஃபைல க்ளோஸ் பண்ணிடுவான். ஏன்? அவன் அர்ஹமுர் ராஹிமீன். நான் இன்னொருத்தட மனச நோவிச்சா அல்லது இந்த மஜ்லிஸ்ல ஒருவர் இன்னொருவரை நோவிச்சா அல்லாஹ் அதுக்கு பொறுப்பில்லை,
இந்த மனுஷன் நோவிக்கப்பட்டவர் மன்னிக்காம அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது சரியா? அப்படிதானே? அப்படித்தானே படிச்சுக்கிறோம். அதுதான் உண்மையும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா செய்றாங்க? கெட்டவனையும் மன்னி, உனக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு நலவு செய். இன்னொரு படி ஏறி அநியாயம் செஞ்சவனை மன்னிக்கிறதே பெரிய செய்தி, அநியாயம் செஞ்சவனுக்கு சலாம் செல்றதே பெரிய செய்தி, அநியாயம் செஞ்சவனுக்கு வீட்டுக்கு போய் ஒரு தேத்தண்ணி சொட்டு குடிக்கிறதே பெரிய செய்தி. அநியாயம் செஞ்சவனை மன்னி அல்ல, உனக்கு கெடுதி செஞ்சவனுக்கு நீ நலவு செய். இது யாராலும்? இந்த ஹதீஸ யார் அமல் செய்றோம் சொல்லுங்க பாப்போம். இந்த ஹதீஸ யார் அமல் செய்றோம்? நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் குணம் இது. அப்ப அல்லாஹ் எல்லாரும் மன்னிக்க. நான் 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் நீ மிகவும் மன்னிக்க கூடியவன், அது மட்டும் இல்ல மன்னிப்பை விரும்புகிறாய். யூ லைக் டு ஃபர்கிவ் அஸ். மன்னிப்பை விரும்புகிறாய். மன்னிப்பை விரும்புறேன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மன்னிப்பை விரும்புகிறான். இப்ப நாங்க இன்னொருத்தரை நோவிச்சிட்டு நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன் என்றா என்ன தெரியுமா அர்த்தம்? யா அல்லாஹ் உன்ட இரக்கம் அவரை போக கூடாது, உன்ட அடியான் தான், உன்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட உம்மத்து தான், எனக்கு இவனை சரி வராது யா அல்லாஹ், நான் மன்னிக்க மாட்டேன், நீ அவனுக்கு இறங்கி வரக்கூடாது. நான் மன்னிக்காம அல்லாஹ்வுக்கு இறங்கி வரையலா. அப்படித்தான் சட்டம். இப்ப யோசிச்சு பாருங்க, நான் மன்னிச்சா ஃபர்ஸ்டுக்கு சந்தோஷம் அந்த மனுஷனுக்கு அல்லாஹ்வுக்கா? அப்ப ஏன் நான் தம்பிமார் பிரிஞ்சு வாழ்கிறோம்? ஏன் சாட்சி பெரியமட மக்கள் பிரிஞ்சு வாழ்கிறோம்? ஏன் அடுத்தோடு அல்லச்சல் பிரிஞ்சு வாழ்கிறோம்? ஹயாத்து மௌத்தும் இல்ல, கல்யாணமும் இல்ல, காட்சியும் இல்ல, ஒன்றும் இல்லாம 3-4 வருஷம் இருந்துட்டு திடீரென்று ஒரு 90 வயசு கிழவன் ஒன்று அல்லது கிழவி ஒன்று மௌத்தாவினா மையத்துக்கும் புகாட்டி இன்னும் நீடிக்கும். ஏற்கனவே 4 வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டோம், சரி மையத்துக்கு சரி போமே என்று இந்த வயதாளிட மையத்துக்காக நப்ச கொலை செஞ்சிட்டு போய் மையத்துக்கிட்டு இப்படி நிக்கிறோம். வெக்கத்தோட கூனி குருவி கொண்டு, வெக்கத்தோட கூச்சத்தோட. இத மௌத்தாக முந்தி அந்த வயசாளி ஹயாத்தோடு இருக்கும் போது அல்லாஹ்வுக்காக நான் பணிஞ்சு போவேன், என் நப்சை கொலை செய்வேன் என்று பணிஞ்சு போகக்கூடிய தன்மையோட இவர் நேர காலத்தோட போனார் என்று சொன்னா இவரை விட ஒரு சிறந்த மாணிக்கம் அந்த ஊர்ல இருக்குமா? எனவே மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கிறது, மன்னிப்பு கேட்கிறது, ஒத்துமையாக வாழ்றது, விசேஷமா இந்த தரீக்காக்களை ஹயாத்தாக்குறதுக்கு இஹ்வான்கள், முகத்தமீன்கள், முன்ஷிதீன்கள், கலீஃபாக்கள் எல்லாரும் ஒத்துமையாக தாவியாவுக்கு வரணும். அடிக்கடி வரணும், அடிக்கடி வரணும். வருஷத்துக்கு ஒரு தடவை அல்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை அல்ல, அடிக்கடி வரணும். எனவே கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, எங்கட நன்மைகள் தொழுறது கெட்டித்தனம் இல்ல, ஆனா இந்த தொழுக இன்னொருத்தருக்கு போகும். இன்னொருத்தருக்கு நாங்க தவறு செஞ்சா, தப்பு செஞ்சா, குர்ஆன் ஓதுறது கெட்டித்தனம் இல்ல, கஷ்டம் தான், ஓதி முடிக்கலாம், ஆனால் இன்னொருத்தருக்கு போக கூடாது, அதை பாதுகாக்கணும். புள்ளைய பெத்தெடுக்கிறது லேசி, அந்த புள்ளைய சாலிஹான புள்ளையா வளர்க்கணும். அமல் செய்யறது லேசி, அந்த அமல் கபரு வரையில பாதுகாக்கப்படணும், இன்னொருத்தருக்கு போக கூடாது. எனவே கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நமக்கு இஸ்லாமே வந்தது தரீக்காக்கள் மூலமாகத்தான். இந்த தரீக்காக்கள் ஹிஜ்ரி 400, 500, 600, 700, 800களில் பல பல ஷேகுமார்கள் வந்து நமக்கு முழு இலங்கையிலும் ஏக்கர் கணக்கில் பள்ளி வாசல்களை கட்டி தந்தாங்க நம்முடைய முன்னோர்கள். கொழும்புல அதிகமான முஹியத்தீன் பள்ளிகளும் இருக்கு, அதிகமான ஜாவியாக்களும் இந்த ஜும்மா பள்ளிகளாக இருக்குது. இதெல்லாம் எப்படி கட்டிப்பட்ட? இப்ப இருக்கிற மாற்று மத சகோதரர்களுடைய வாப்பட 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 வாப்பா அதே மதத்துல தானே இருந்தாங்க. கபரடிக்கு மட்டும் 2 ஏக்கர்,
பள்ளிவாசலுக்கு மட்டும் 90-100 பர்ச்சேஸ், 3 தட்டு 4 தட்டு கெட்ட விட்டாங்களா இல்லையா? என்ன காரணம்? முஸ்லிம்கள் என்று சொன்னா அப்படி முஹப்பத், அப்படி ஒரு நம்பிக்கை, அப்படி ஒரு மரியாதை. கண்டியிலையும் அனுராதபுரம் புலனறுவல் ராஜாமார்கள், சிங்கள மதத்தில் உள்ள ராஜாமார்கள் 2 விஷயத்துக்கு தான் முஸ்லிம்களை பாவிச்சாங்க. ஒன்று வைத்தியம், மருந்து குடிக்கிறதுக்கு, 2வது சாப்பாட்டை டெஸ்ட் பண்ணி தின்ன கொடுக்கிறதுக்கு. ஏன்? இந்த முஸ்லிம் ஆகிரத்துக்குள்ளவர், கபருடைய வாழ்க்கையை நினைச்சவர், இந்த துனியால கோடி கொடுத்தாலும் எனக்கு துரோகம் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கை சிங்கள ராஜாமார்களுக்கு இருந்தது ஒரு சாதாரண முஸ்லிமின் மீது. எங்க நம்பிக்கை எங்க போயிட்டு? நான் ஹஜ் உம்ரா செய்யறதுனால சிறு சீபத்துகள் எல்லாம் தெரியும். ஏர்போர்ட்ல என்ன நடக்குது, ஏர்போர்ட்ல என்னத்தை கொண்டாடுறாங்க, என்னத்தை கொலை போறாங்க. 80% முஸ்லிம்கள் தான். வெக்க கேடு. அல்லாஹ் தாரிதாரையும் பாதுகாக்கணும். எனவே முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோட வாழணும், சஹாபாக்களை பின்பற்றணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உயிரை விட முஹப்பத் வைக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சஹாபாக்களையும் காட்டி தந்த தாபியீன்களை மறக்க கூடாது, தாபியீன்களை காட்டி தந்த தபஅ தாபியீன்களை மறக்க கூடாது, அவங்களை காட்டி தந்த குதுபுமார்கள், வலிமார்கள், நாதாக்கள், மஷாயிகுமார்கள், அவங்களைத்தான் இப்ப இவ்வளவு நேரமும் புகழ்ந்தோம், அவங்கள பேர்களைத்தான் சொல்றோம், அவங்களுக்காகத்தான் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எனவே கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு தஆலா இந்த தரீக்காவை சரியான முறையில் பின்பற்றி கல்வை சுத்தமாக்கி 5 வக்தை தொழுது ஷரியத்தை பேணி யாருடைய மனதையும் நோவினை செய்யாமல் எல்லாரோடையும் இரக்கமாக சிரிச்ச முகத்தோட முனாபிக்கத்தனம் இல்லாம குறைகளை தேடி தேடி துருவி ஆராயாமல் என்னுடைய குறையை மட்டும் நாம் பார்த்து என்னைய திருத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பில் வாழ்ந்து மௌத்தாக வந்த நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நன்மைகளாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய எல்லா நன்மைகளையும் இஹ்லாஸ் என்னும் மன தூய்மையோடு செய்த நன்மைகளாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த தொட்டவத்தை என்று சொல்லக்கூடிய இந்த ஊருக்கு நீ பரக்கத்தை செய்வாயாக, ரஹமத்தை செய்வாயாக, அனைவருக்கும் ஆபியத்தை கொடுப்பாயாக. யாரெல்லாம் இங்கே வயதாளிகளாக நோயாளிகளாக வந்திருக்கிறார்களோ அவருடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்துவாயாக. இங்கே யாரெல்லாம் சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற நீயத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய ஹசானாவை திறந்து கொடுப்பாயாக. ஹலாலான ரிஸ்கை விசீரணமாக்குவாயாக. கெட்ட நோய்களான கேன்சர், டெங்கு, ஹார்ட் அட்டாக், கிட்னி வியாதி, பிரஷர், சீனி வியாதி, COVID-19 போன்ற தொற்று நோய்கள் வந்துவிடாமல் அனைவரையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் வயது வந்த ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் வைத்துக் கொண்டு கண்ணீர் வடிக்கும் தாய் தரப்புடைய கண்ணீரை துடைத்து விடுவாயாக. அவர்களுக்குரிய ஜோடி பொருத்தத்தை நீயே தெரிந்தெடுத்து கொடுப்பாயாக. பல வருடங்களாக திருமணம் முடித்து பிள்ளை பாக்கியம் இல்லாமல் உன்னையே நம்பி உன்னிடத்தில் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே யா அல்லாஹ், அப்படிப்பட்டவர்களுக்கு சாலிஹான அழகான பரக்கத்தான சிறப்பான குழந்தைகளை கொடுப்பாயாக. ஆண் பிள்ளைகளையும் கொடுப்பாயாக, பெண் பிள்ளைகளையும் கொடுப்பாயாக. நோய் இல்லாமல் பரக்கத்தோடு வாழ வைப்பாயாக, ஒற்றுமையோடு வாழ வைப்பாயாக. துக்கங்கள், துயரங்கள், சஞ்சலங்களை விட்டும் நம்மை காப்பாற்றுவாயாக. பலாய் முசீபத்துகள், வித்னாக்கள், ஆபத்துகள், வசாதுகள், பித்தலாட்டங்கள், திடீர் மௌத்துக்களை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஒற்றுமைப்படுத்துவாயாக. குடும்பத்திலே பிரச்சனைகள் வந்துவிடாமல் பாதுகாப்பாயாக. கணவன் மனைவிமார்களுக்கு இடையில் பிரச்சனைகள் வந்து பிள்ளைகள் அனாதைகளாக ஆகிவிடாமல் பாதுகாப்பாயாக. அதே போன்று அவர்கள் பிரிந்து தலாக் போன்றவைகள் வந்துவிடாமல், டிவோர்ஸ் வந்துவிடாமல் அவர்களை பாதுகாப்பாயாக. ஒருவருக்கொருவர் பணிந்து போகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தற்பெருமையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. பொறாமையை விட்டு பாதுகாப்பாயாக. இன்னொருவருடைய குறையை தேடுவதை விட்டு பாதுகாப்பாயாக. நமது குறையையே நமக்கு காட்டி நம்மை முஃமின்களாக ஆக்குவாயாக. அடிக்கடி இஸ்திக்பார் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. சுன்னத்தான அமல்களில் ஆர்வத்தை தருவாயாக. சுன்னத்தான நோன்புகளில் ஆர்வத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த பள்ளி வாசல் கட்டப்படுவதற்கு, இந்த ஜாவியா கட்டப்படுவதற்கு காரணமாக இருந்த இந்த தொட்டவத்தையை சேர்ந்த முன்னோர்களான நல்லடியார்கள், சாலிஹீன்கள், யார் யாரெல்லாம் ட்ரஸ்டிமார்களாக, மத்திச்சன்களாக, யார் யாரெல்லாம் தனவந்தர்களாக, ஏழைகளாக இருந்து இந்த பள்ளி வாசலோடு தொடர்பு பட்டார்களோ, யார் யாரெல்லாம் ஹலீஃபாக்களாக, முஅத்தின்களாக, முஅல்லிம்களாக, மௌலைமார்களாக, முதர்ரிஸ்களாக, ஹலீஃபாக்களாக, ஹத்தீப்களாக இருந்தார்களோ அவர்கள் அனைவருடைய குடும்பத்தையும் பரக்கத்தோடு வாழ வைப்பாயாக. அவர்களுடைய கபரை பிரகாசமாக்குவாயாக, விஷாலமாக்குவாயாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக ஆக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே,
நம்மால தாங்க முடியாத கொடூரமான சோதனைகளோ பிரச்சனைகளோ நமது குடும்பத்தில் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எந்த பிரச்சனை வந்தாலும் முதலில் மன்னிப்பவன் நான் என்று மன்னிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. முதலில் மன்னிப்பு கேட்பவன் நான் என்று மன்னிப்பு கேட்கும் பாக்கியத்தை தருவாயாக. முதலில் விட்டு கொடுப்பவன் நான் என்று இந்த உலகத்தை மறந்து உன்னுடைய முஹப்பத்தோட விட்டு கொடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், இங்கே வந்திருப்பவர்கள் யார் யாரெல்லாம் யாரோட கோபமாக இருக்கிறாங்க தெரியாது யா அல்லாஹ். ஆனால் நாளை காலையில மௌத்து வந்துருமோ இல்லையோ அதுவும் தெரியாது யா அல்லாஹ். எனவே இன்றிரவே குடும்பத்தார்கள் ஒற்றுமையோட சீரும் சிறப்புமாக சிரிச்ச முகத்தோட வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உலமாக்களை கண்ணியப்படுத்துவாயாக. உலமாக்களுக்கு நல்ல இல்முன் நாஃபியை கொடுப்பாயாக. அவர்களுக்கு செல்வத்தை அதிகமாக்கி கொடுப்பாயாக. பரக்கத்துகளையும் ரஹமத்துகளையும் நிஅமத்துகளையும் குடும்பத்துக்கு சுபசோபனத்தையும் கொடுத்தருள்வாயாக. அதே போல யா அல்லாஹ், இங்கே பள்ளிவாசல்களில் வேலை செய்யக்கூடிய ஹத்தீப்மார்கள், தொழுவிக்கக்கூடியவர்கள், முஅத்தின்கள் அனைவருக்கும் அதே போன்ற பரக்கத்துகளை கொடுப்பாயாக. நிர்வாகிகளுக்கும் அதே போன்ற பரக்கத்துகளை கொடுப்பாயாக. இந்த மஜ்லிஸை 10 நாட்களாக அலங்கரிப்பதற்காக யாரெல்லாம் வருகிறார்களோ அல்லது வர முடியாமல் போய்விட்டதோ அவர்களுக்கும் நீ பரக்கத்தை செய்வாயாக. இங்கே வந்திருக்கக்கூடிய சின்ன சிறுசுகள், சின்ன பிள்ளைகள் யா அல்லாஹ், 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டிலிருந்து 10ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு வரையில் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த பிள்ளைகளை தாய் தகப்பனுக்கு கண் குளிர்ச்சிகளாக ஆக்குவாயாக. எதிர்காலத்தில் நட்சத்திரத்தை போன்று இந்த தொட்டவத்தைக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுப்பாயாக. அந்த பிள்ளைகளில் அதிகமான பிள்ளைகளை உலமாக்களாக, ஹாபில்களாக, டாக்டராக, இன்ஜினியராக, அதே போன்று இன்னும் உலகத்துக்கு சேவை செய்யக்கூடிய சீதேவிகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், அந்த பிள்ளைகளை கெட்ட கூட்டாளிமார்களோடு சேர்ந்து விடாமல் பாதுகாப்பாயாக. கெட்ட பாவனைகள், கெட்ட பார்வைகள், கெட்ட நடத்தைகளை பழகிவிடாமல் பாதுகாப்பாயாக. தாய் தகப்பனுடைய ஹயாத்தை நீளமாக்குவாயாக. அவருடைய குடும்பத்தில் சுபீட்சத்தை ஏற்படுத்துவாயாக, சமாதானத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், என்னென்ன விடயத்தை இந்த நாவினால் நீ வெளியாக்கினாயோ அந்த அனைத்தையும் ஆர்வத்தோட, ஆசையோட, உன்னுடைய திருப்பொருத்தத்தோட செய்து வரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் எனது குடும்பத்துக்கும் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள், வெளியிலிருந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் தந்து கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிஹி வஸஹபிஹி வஸல்லம் என்ற ஸலவாத்தோட கலிமாவோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சங்கையான முகத்தை பார்த்து கொண்டே ரூஹ் பிரியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. குத்துபுல் அக்பர் கௌதுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அடிக்கடி கனவிலே கண்டு நமக்கு புத்திமதி சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அவர்களை நமது கல்பு நிறைய வைத்து அவர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஷேக்காக, முதீராக, நம்முடைய வழிகாட்டியாக நமக்கு நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நம்முடைய எல்லா துஆக்களையும் உனது ரஹ்மத்தை கொண்டும் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கொண்டும் நீயே கபூல் செய்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين آمين بفضله سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. ஒரு முக்கியமான செய்தி உங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும். நான் நாளைக்கு ஜும்மாவும் எனக்கு இங்க இருக்கிறதுனால ஒரு அரை மணி தியாலம் பேசிட்டு அப்படியே உட்கார்ந்துருவோம் என்று தான் நினைச்சு எழும்பினேன். பைத்து படிச்சா என் தொண்டை இன்னும் அப்செட் ஆகிருமான்னு நினைச்சு பைத்த ஆரம்பிக்காம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நான் அப்படியே தொடங்கினேன். அது முடிய முந்தி தேநீர் அல்லது ட்ரிங்க்ஸ் பங்குறதுக்கு வந்தாங்க. வந்தத்தை திருப்பி அனுப்பினா 9:30 பெஞ்சிரும். அதுக்கு பிறகு பங்குட டைமும் இல்லை. ஆனால் அப்படி பங்குடும் போது நான் பயான் பண்ணின சரித்திரமும் இல்லை. நான் நிப்பட்டுவேன். யார் எந்த மஜ்லிஸ்ல பங்கிட்டாலும் நிப்பட்டுவேன். அது அதபில்லாமல் அல்ல, இந்த டைம் மாதிரிக்கு எனக்கு நிப்பட்டிக்கவும் மேலாது, அவளை திருப்பி அனுப்பவும் மேலாது, பயான் பண்ணாம இருக்கவும் மேலாது. உடனே பைத்த தொடங்கினேன். பைத்த தொடங்கி ஹுவல் ஹபீபுல்லதின்னு சொல்லி யாரபி பில் முஸ்தபாவை சொல்லி அதாவது ஒரு குறைஞ்சது ஒரு 60-70% ஆட்களுக்கு பங்கிட்டு முடியும் வரையில நான் பைத்த படிச்சு உங்களோட கொஞ்சம் லேட் ஆக்கினதுக்காக அல்லாஹ் ரசூலுக்காக என்னை மன்னிச்சு கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு புறவாவது இன்ஷா அல்லாஹ் ஓதுற நேரத்தில் ட்ரிங்க்ஸை பங்கிட்டா நல்லா இருக்குமென்னு ஒரு மஷூரா. ஏன் ஓதுறவங்க ஓதிக்கொண்டிருப்பாங்க, குடிக்கிறவங்க குடிச்சு கொண்டிருப்பாங்க, பேசுறது ஒத்தர்.
எவ்வளவோ கஷ்டத்தோடு அவர் பேசுறார், எவ்வளவோ டென்ஷனோட ஒருத்தரும் குறை பிடிக்க கூடாது, எல்லாருக்கும் விளங்கணும், நானும் திருந்தோணும் என்ற எண்ணத்தோடு அவர் எழுப்பி பேசுறார். அவர் பேசும்போது கிளாஸ் எடுக்கிறது கொடுக்கிறது எடுக்கிறது கொடுக்கிறது அப்படி ஒரு நிலைமை வந்துட்டா அவருக்கு பேச கஷ்டம். அதுக்கு போல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவர் பயானா பண்ணினார், ஒருத்தருக்கும் தெரிய இவர் பங்கிட்டத்துல கான்சென்ட்ரேட் பண்ணினார். அதனால பங்குறா இன்ஷா அல்லாஹு தாலா இதுக்கு முந்தியும் அப்படியாகும் பங்குடு நான் நினைக்கிறேன். என்றாலும் உங்களோட காரணத்தை சொல்லணுமே, ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் ட்ரிங்க்ஸோட பங்குடுங்க. இன்னொரு விஷயம், ஆட்கள் இல்லாம தாருக்கு பங்குட கடைசி துவாக்கு தான் சனம் வருது, பயானுக்கு தான் சனம் வருது. ஓதல்லையும் பறக்கத்திருக்கி, ஓதல்ல மிகப்பெரிய பறக்கத்து இருக்குது. எனவே ஓதும் போலே எல்லாரும் வந்துட்டா நேர காலத்தோட பங்கிட்டுலாம், அவங்களுக்கும் குத்தம் சொல்லலாம். எல்லாரும் வராம ஒரே ஆளுக்கு 10 ட்ரிங்க்ஸ் கொடுக்கவா, மிஞ்சி போறது. எல்லாரும் வரணுமே, வாராங்க இப்ப 9 மணிக்கு இல்ல, நேர காலத்தோட வாங்க. இஷா இமாம் ஜமாத்துக்கு வந்தவங்க அடுத்த வருஷமாவது இமாம் ஜமாத்துக்கு போனா நான் இதை முடிச்சிட்டு தான் வருவேன் என்று தரீக்கத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். ஏனென்றா பெரிய பரக்கத், பெரிய ரஹ்மத். அது கடைசி நேரத்தில் வராம நேர காலத்தோட வந்து இந்த மஜ்லிஸ் அலங்கரிக்க செஞ்சா மிகப்பெரிய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் எல்லாருக்கும் தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த தொண்டகமே done.